வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் மதன்குமார். ஏற்கனவே என்னுடைய பிஎல்சி கிளாஸஸ் இன் தமிழில் ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு மோர் தென் 1.5 years மேலே ஆகிடுச்சு. சாரி, என்னோடய ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனதால் எல்லா சாஃப்ட்வேரும் மிஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண எல்லா கிளாஸஸும் ரேசர் ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு, ஹார்ட் டிஸ்கோட சேர்ந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களோட ரெக்வஸ்ட்டுகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை, அந்த சாஃப்ட்வேர்ஸை எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி க்ராக் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயமும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் இருந்து ஸோ நம்ம கிளாஸஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வேணும்னா உங்களோட இமெயில் ஐடி கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெயில் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனா அதோட லிங்க்ஸ் நான் உங்களுக்கு இமெயிலில் அனுப்புகிறேன். உங்களோட இமெயில் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ தொடர்ந்து இனிமேல் என்னோடய வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பிஎஸ்சி கிளாஸஸ்க்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, லாஜிக்ஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த ட்ரைனிங் ரிசோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபுல்லாக தியரி, ப்ராக்டிக்கல், சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு புக்ஸு ஒன்று இருக்கும், பிஎல்சி புக்ஸு ஒன்று இருக்கும். ஸோ பெஸ்ட் புக்கு. ஓகே, இந்த புக்கு 846 பேஜஸ். இந்த ஒரு புக்கு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்தாலே பிஎல்சியில் நீங்கள் எக்ஸ்பர்ட்னு காலில் தூக்கி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் போனாலும் இந்த அளவுக்கு சொல்லி தருவாங்களா ப்ரோக்ராமிங்கில் இன்டெப்த்தான்றது எனக்கு தெரியாது. பட்டு என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எல்லாமே ஒன்றுமே தெரியாதவங்க கூட டெஃபினட்டாக பிஎல்சி ப்ரோக்ராமில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். பேசிக் லெவல்ஸ். ஓகே, பிஎல்சி ப்ரோக்ராம்னால் எனக்கு தெரியும், எல்லா ப்ரோக்ராமும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் தான், லாஜிக்ஸ் ப்ரோ சிமுலேட்டர். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷனாக தான் கிடைக்கும். அது எப்படி க்ராக் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த க்ராக்கிங் மெத்தட்ஸ், அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஃப்ரீயாக. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எரர் மெசேஜ் வருதுங்களா, ஜஸ்ட் இக்னோர் கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த வியூ ரீட்மி நோட்பேட் ஃபைல் வேணும்னா ஓகே வியூ பண்ணலாம், இல்லைனா எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடும். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் register.bat அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் இந்த லாஸ்ட் ENH இந்த ப்ராக்கெட்டில் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இதுவை ஒரு ஹார்ட்வேர் ஐடி, இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிராக் ஃபைலுக்கு இப்போ நம்ம போகிறோம். போயிட்டு கீ ஜென்ரேஷன் இதை ஓப்பன் பண்ணி, ஸோ இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண இந்த E0, ஸோ உங்கள் சிஸ்டமில் என்ன வருதோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுங்க. யூசர் நேம் காப்பி பண்ணுங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிற சீரியல் நம்பர், ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி
நான் உங்களுக்கு ஒன்று காட்ட விரும்புகிறேன். ஸோ லாஜிக்ஸ் ப்ரோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகாது, சரிங்களா? ஓகே, இதில் ஒர்க் ஆகுது. அபவுட் RX லாஜிக்ஸ். ஓகே, இந்த வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது நமக்கு, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இதில் வந்து கீ ஜென்ரேஷன் போட்டு க்ராக் பண்ணிட்டேன். பட்டு உங்களுக்காக மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் இதில் எந்த எரரும் காட்டலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீ க்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெமோ வெர்ஷன் தான் காட்டும். ட்ரையல் வெர்ஷன் ஒரு 15 டேஸோ இல்லை ஒரு 30 டேஸோ இல்லை ஒரு 60 டேஸோ ட்ரையல் வெர்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் க்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எப்படி நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ கீ இஸ் வேலிட் அண்ட் ஹாஸ் பீன் ஸ்டோர்டு. ஆல்ரெடி க்ராக் பண்ணதால் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஓகே, ரைட், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சிலோ சிமுலேஷன், IO சிமுலேட்டர்லாம் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ட்ரையல் வெர்ஷனில் இந்த IO சிமுலேட்டர்லாம் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வெறுமனே அந்த டோர் சிமுலேட்டரும் சிலோ சிமுலேட்டரும் இந்த காட்டுறேன் பாருங்கள், இந்த சிலோ சிமுலேட்டர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கூடவே இந்த டோர் சிமுலேட்டரும் ஒர்க் ஆகும். இது ரெண்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் வெர்ஷனில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கிராக்டு வெர்ஷனில் ஃபுல் வெர்ஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தைரியமாக லைஃப் டைமே யூஸ் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேரை. ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இமெயில் ஐடியை, நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். இன்கேஸ் மெயில் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.